அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அவன் பேரரசனும் தூய்மையானவனும் சாந்தி அளிப்பவனும் ஆவான். அவனே தன் புனித இல்லமான காபாவிற்கு ஹஜ் செய்வதை முஸ்லிம்கள் மீது கடமையாக்கினான். அதனை இஸ்லாத்தின் தூண்களில் ஒரு தூணாகவும் ஆக்கினான். அவனே பேரரசரும் யாவற்றையும் நன்கறிபவனும் ஆவான். நிச்சயமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடியாரும் தூதரும் ஆவார்கள். படைப்பினங்களிலே மிக சிறந்தவரும் ஆவார்கள். அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள், தோழர்கள், அவர்களை பின்பற்றுவோர் மீதும் இந்த சிறந்த அருளும் முழுமையான சாந்தியும் உண்டாகட்டுமாக. அதன் பின்னராக, மனிதர்களே, அல்லாஹ்வுக்கு அஞ்சுவதை உங்களுக்கு நான் உபதேசிக்கிறேன். அதில் தான் ஓர் அடியானின் மறுமை வெற்றி உள்ளது. அல்லாஹ் தன் திருமறையில் ஹஜ் எனும் அத்தியாயத்தில் ஆரம்பத்தில் கூறுகிறான், மனிதர்களே, நீங்கள் உங்களுடைய இறைவனை பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக கியாமத் நாளாகிய அவ்வேளையின் அதிர்ச்சி மகத்தான பெரும் நிகழ்ச்சியாகும். அந்த நாளில் பாலூட்டி கொண்டிருக்கும் ஒவ்வொரு தாயும் தன் பாலூட்டும் குழந்தையை மறந்து விடுவதையும் காண்பீர்கள். ஒவ்வொரு கார்ப்பிணியும் தன் சுமையை ஈன்று விடுவதையும், மேலும் மனிதர்களை மதிமயங்கியவர்களாகவும் காண்பீர்கள். எனினும் அது மதுவினால் ஏற்பட்ட மயக்கமல்ல. அல்லாஹ்வின் வேதனை மிக கடுமையானதாகும். அல்லாஹ்வுக்கு அஞ்சுவதில் நற்செயல்களை செய்யுங்கள். பாவங்களையும் தீமைகளையும் தவிர்ப்பதையும் கொண்டு மறுமை நாளுக்காக தயாராக உள்ளது. உயர்வானவன் அல்லாஹ் கூறுகிறான், அது நிச்சயமாக அல்லாஹ் அவனே உண்மையானவன். நிச்சயமாக அவனே மரித்தோரை உயிர்ப்பிக்கிறான். இன்னும் நிச்சயமாக அவன்தான் எல்லா பொருட்கள் மீதும் பேராற்றல் உள்ளவன். கியாம நாள் நிச்சயமாக வரும், இதில் சந்தேகமே இல்லை. கபர்களில் இருப்போரை நிச்சயமாக அல்லாஹ் உயர் கொடுத்து எழுப்புவான். மறுமை நாளுக்காக தயாராகுவதில் மிக மகத்தானது அல்லாஹுவை மட்டுமே வணங்குவதும் அவனை தவிர உள்ளவரிடத்தில் பிரார்த்திப்பதை கைவிடுவதையும் தௌஹீதாகும். இன்னும் எவ்வாறு அல்லாஹ் அல்லாதவர்களை அவன் அழைக்கிறான். தனக்கு தீங்கிழைக்க முடியாத, இன்னும் தனக்கு நன்மை செய்ய முடியாத ஒன்றையே அவன் அழைக்கிறான். இதுதான் பெரிய வழிகேடாகும். எவனது தீமை அவனது நன்மையை விட மிக நெருங்கி இருக்கிறதோ அவனையே அவன் பிரார்த்திக்கிறான். திடமாக பாதுகாவலனும் கெட்ட அவனை அண்டி நிற்பவனும் கெட்ட தோழனே. இன்னும் எவன் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறானோ அவன் வானத்திலிருந்து விழுந்தவனை பறவைகள் வாரி எடுத்து சென்றது போலும், அல்லது பெருங்காற்றடித்து அவனை வெகு தொலைவில் ஓர் இடத்திற்கு அடித்து சென்றது போலும் ஆகிவிடுவான். இன்னும் ஈமான் உடையவர்களின் அடையாளமே தௌஹீதாகும். ஆகவே உங்கள் நாயன் ஓரே நாயன், எனவே அவனுக்கே நீங்கள் முற்றிலும் வழிபடுங்கள். நபியே, உள்ளச்சம் உடையவர்களுக்கு நீர் நன்மாராயம் கூறுவீராக. அவர்கள் எத்தகையோர் என்றால், அல்லாஹ்வின் நினைவு கூற பெற்றால் அவர்களுடைய இதயங்கள் அச்சத்தால் நடுங்கும். அன்றியும் தங்களுக்கு ஏற்படும் துன்பங்களை பொறுமையுடன் சகித்து கொள்வோராகவும் தொழுகையை சரிவர கடைபிடிப்போராகவும் நாம் அவர்களுக்கு அளித்தவற்றிலிருந்து செலவு செய்வோராக இருப்பார்கள். இவையே இஸ்லாத்தின் தூண்களாகும். அதாவது தௌஹீத் ஓரிரை கொள்கை, அல்லாஹ் அல்லாது வேறு கடவுள்கள் இல்லை என்றும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்றும் சாட்சியம் சொல்வதும், தொழுகையை நிலைநிறுத்துதல், ஜக்காத் வழங்குதல், ரமலான் மாதம் நோன்பு நோற்றல் மற்றும் வசதி உள்ளவர்கள் அல்லாஹ்வின் புனித இல்லத்திற்கு ஹஜ் செய்தல் ஆகியவை ஆகும். இவைகளுடன் அல்லாஹ்வுக்கு பயப்படுமாறு உபதேசம் செய்யப்படுகிறது. தன் இறைவனின் முன்னிலை நிற்பதை அஞ்சியவருக்கு 2 சுவன சோலைகள் உள்ளன. மேலும் அல்லாஹுவை வழிபடும் போதும் இன்னும் கஷ்டங்களின் போதும் பொறுமை காப்பதும் உபதேசம் செய்யப்படுகிறது. நிச்சயமாக பொறுமையாளர்களுக்கு அவர்களுடைய கூலி கணக்கின்றி முழுமையாக வழங்கப்படும். அத்துடன் அல்லாஹ் வழங்கிய அருளுக்காக நன்றி செலுத்துமாறு உபதேசம் செய்யப்படுகிறது. அவற்றை உங்களுக்காக அவன் இவ்வாறு வசப்படுத்தி கொடுத்தான், நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக. மேலும் நிச்சயமாக படைப்புகளில் அல்லாஹுவின் பிரபஞ்ச விதிகளும் உள்ளன. அதன் மீது ஒவ்வொருவரும் அடியானும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இன்னும் அதிலிருந்து பிரயோசனம் அடையவும் வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களை பாதுகாத்து கொள்கிறான். நிச்சயமாக நம்பிக்கை மோசம் செய்பவர்களையும் நன்றி கெட்ட மோசக்காரர்கள் எவரையும் நிச்சயமாக நேசிப்பதில்லை. மேலும் கண்ணியமிக்கவன் அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வுக்கு எவன் உதவி செய்கிறானோ அவனுக்கு திடனாக அல்லாஹ் உதவி செய்வான்.
நிச்சயமாக அல்லாஹ் வலிமை மிக்கோனும் யாரையும் மிகைத்தோனுமாக இருக்கிறான். அதில் அல்லாஹ் சொல்கிறான், அநியாயம் செய்த எத்தனையோ ஊரார்களை நாம் அளித்திருக்கிறோம். அவற்றின் முகடுகள் மீது அவை விழுந்து கிடக்கின்றன. எத்தனையோ கிணறுகள் பாலடைந்து கிடக்கின்றன. எத்தனையோ வலுவான மாளிகைகள் பால்பட்டு கிடக்கின்றன. மேலும் அல்லாஹ் சொல்கிறான், அநியாயங்கள் செய்து கொண்டிருந்த எத்தனையோ ஊர்களை நான் அவகாசம் கொடுத்தேன். பின்னர் அவர்களை பிடித்து கொண்டேன். மேலும் என்னிடமே மீண்டும் வர வேண்டும். அத்துடன் அல்லாஹ் தன்னுடைய தோழரான இப்ராஹிம் நபியின் ஹஜ்ஜிக்காக அழைப்பு விடுக்குமாறு கட்டளை விடுகிறான். அல்லாஹ் சொல்கிறான், ஹஜ்ஜை பற்றி மக்களுக்கு அறிவிப்பீராக. அவர்கள் நடந்து வருவார்கள். வெகு தொலைவிலிருந்து மெலிந்த ஒட்டகங்கள் மீதும் ஒவ்வொரு முடுக்குகளிலிருந்தும் வருவார்கள். தங்களுக்குரிய பலன்களை அடைவதற்காகவும் அறியப்பட்ட சில நாட்களில் அல்லாவின் பெயர் ஞாபகப்படுத்துவார்கள். அவர்கள் அல்லாவுக்கு அளித்துள்ள பிராணிகளில் இருந்து பிறருக்கும் உண்ண கொடுப்பார்கள். ஆமாம், அவர்கள் தங்களுக்குரிய நன்மைகளை அடைவதற்காகவும் அல்லாவின் பெயரை நினைவு கூறுவதற்காகவும் தொலைதூர இடங்களிலிருந்து ஹாஜிகள் வந்துள்ளனர். ஹஜ்ஜுடைய வழிபாடுகளை நிறைவேற்றுவதற்கும் அல்லாவின் திருப்தியை பெறுவதற்கும் அவனது நற்கூலியை நாடியும் மகத்தான காபாவாகிய அவ்வில்லத்தையும் இன்னும் சங்கைமிக்கும் இடங்களையும் கண்ணியப்படுத்துகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அந்த மஸ்ஜிதுல் ஹராமை விட்டும் மனித சமுதாயத்திற்கு எதனை புனிதத்தலமாக நாம் ஆக்கியிருக்கிறோமோ அதிலே தங்கியிருப்பவரோ வந்துடையவரோ வரத்துடையவரோ எவராக இருந்தாலும் யார் அதிலே அநியாயம் செய்வதன் மூலம் வரம்பு மீற விரும்புகிறானோ அவனுக்கு நோவினை தரும் வேதனையிலிருந்து சுவைக்க செய்வோம். இந்த இடத்திற்கு அவர்கள் வருகை தந்தது ஏகத்துவ அழைப்பிற்கு பதிலளிக்கும் விதமாக வணக்கத்தை கொண்டு அல்லாஹுவை ஒருமைப்படுத்தவும் இணை வைப்பை கைவிடவுமாகும். அல்லாஹ் சொல்லுகிறான், நாம் இப்ராஹிமுக்கு புனித ஆலயத்தின் இடத்தை நிர்ணயித்து, நீர் எனக்கு எவரையும் இணை வைக்காதீர், என்னுடைய இந்த ஆலயத்தை சுற்றி வருவோருக்கும் அதில் ருக்கு சுஜூது செய்து தொழுவோருக்கும் என்னுடைய வீட்டை தூய்மைப்படுத்துவீராக என்று கூறினோம். எனவே இந்த வீடு அதன் கண்ணியத்திற்கு பொருத்தமில்லாத எல்லாவற்றிலிருந்தும் சுத்தப்படுத்தப்பட வேண்டும். எனவே ஹஜ்ஜில் தீய பேச்சுகளோ சச்சரவுகளோ இல்லை. இன்னும் அரசியல் கோஷங்களோ கட்சி சார்ந்த அழைப்புகளோ இல்லை. அல்லாஹ்வுக்கு அடிபணிதலும் அவனது நபியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுதலும் மட்டுமே இருக்க வேண்டும். வெளிப்படையான மறைமுகமான தூய்மையும் உடன்படிக்கைகளும் வாக்குறுதிகளையும் முழுமையாக நிறைவேற்றுதலும் பிறருடைய உரிமைகளை மதித்தலும் மட்டுமே அங்கு இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், இதுவே முறையாகும். மேலும் அல்லாவின் புனிதமான கட்டளைகளை யார் மேன்மைப்படுத்துகிறாரோ அது அவருக்கு அவருடைய இறைவனிடத்தில் சிறந்ததாகும். இதுதான் இறைவன் வகுத்ததாகும். எவர் அல்லாவின் சின்னங்களை மேன்மைப்படுத்துகிறாரோ நிச்சயமாக அது உள்ளச்சத்தால் ஏற்பட்டதாகும். இந்த ஹஜ்ஜிலே ஒற்றுமையும் பரஸ்பரம் அறிமுகமாகிக் கொள்ளுதலும் ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பதும் மற்றும் இஸ்லாமியர்களிடத்தில் பரஸ்பர பொறுப்புணர்வும் வெளிப்படுகிறது. இந்த வழிபாடுகளை நிறைவேற்றுவதில் அவர்கள் வெவ்வேறு மொழிகளில், நிறங்கள் மற்றும் வெவ்வேறு நாடுகள் சேர்ந்தவர்களாக இருந்த போதிலும் ஒருவரையொருவர் நேசிக்கும் சகோதரர்களாக இருக்கின்றனர். இதனால் அவர்கள் தங்களுக்குரிய நன்மைகளை அடைகிறார்கள். மேலும் தங்கள் அறுக்கும் பலிப்பிராணிகளிலிருந்து அல்லாஹ் சொல்லுவது போல கஷ்டப்பட்ட ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் உண்ண கொடுக்கிறார்கள். மேலும் ஹாஜிகளின் செயல்களின் நன்மை செய்தலும் பேச்சுகளில் உண்மை இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், மேலும் பொய்யுரைப்பதையும் தவிர்த்து கொள்ளுங்கள். அரபா மைதானத்தில் நிற்பதில் உங்களுக்கு குறித்து அல்லாஹ் தன் வானவர்களிடம் பெருமையோடு பேசுகிறான். அது ஒரு மகத்தான நிலையாகும். அதில் தான் அல்லாஹ் பின்வரும் வசனத்தை இறக்கினான். இன்றைய தினம் உங்களுக்காக உங்களது மார்க்கத்தை நான் முழுமையாக்கிவிட்டேன். எனது அருட்கொடையை உங்கள் மீது நான் நிறைவு செய்துவிட்டேன். மேலும் இஸ்லாத்தையே உங்களுக்கு மார்க்கமாக தேர்ந்தெடுத்து கொண்டேன். எனவே நேர்வழிகாட்டியான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுங்கள். எனவே நபி அவர்கள் அரஃபாவில் லுஹர் மற்றும் அசர் தொழுகைகளை ஜம்உ மற்றும் கசராக தொழுதார்கள். பின்னர் சூரியன் மறையும் வரை அமர்ந்து அல்லாஹுவை நினைவு கூர்ந்தார்கள். பின்னர் முஸ்தலிஃபாவிற்கு சென்று அல்லாஹ் சொல்வது போல பின்னர் அரஃபாவிலிருந்து திரும்பும்போது மஹ்ஷருல் ஹராம் என்னும் தலத்தில் அல்லாஹுவை திக்ரு செய்யுங்கள். உங்களுக்கு அவன் நேர்வழி காட்டியது போல அவனை நீங்கள் திக்ரு செய்யுங்கள்.
நிச்சயமாக நீங்கள் இதற்கு முன் வழி தவறியவர்களில் இருந்தீர்கள். பெருநாள் அதிகாலை வந்ததும் மினாவை நோக்கி சென்றார்கள். அல்லாஹ் சொல்கிறான், பிறகு நீங்கள் மற்ற மனிதர்கள் திரும்புகின்ற இடத்திலிருந்து நீங்களும் திரும்பிச் செல்லுங்கள். அல்லாஹுவிடம் மன்னிப்பு கேளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பவன், மிக்க கருணையாளன். எனவே மினாவை அடைந்ததும் ஜம்ரத்துல் அக்கபா மீது கல்லெறிந்தார்கள். தங்களது பலிப்பிராணியை அறுத்தார்கள். தலையை மலித்து கொண்டார்கள். இன்னும் தலைமுடியை கத்தரிப்பதற்கும் அனுமதி அளித்தார்கள். பின்னர் புனித இல்லத்தை தவாப் செய்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அதன் பிறகு அவர்கள் தங்கள் சடங்குகளை நிறைவு செய்யட்டும், தங்கள் நேர்ச்சைகளை நிறைவேற்றட்டும், பூர்வீக ஆலயத்தை தவாஃபும் செய்யட்டும், அமைதியை பேணி ஒழுங்குமுறைகளை பின்பற்றுதலிலும் கவனம் செலுத்தட்டும், நெரிசல்களை தவிர்த்து கொள்வதும் சம்மதப்பட்ட அதிகாரப்பூர்வ அமைப்புகள் வகுத்துள்ள ஒழுங்குமுறைகளையும் பின்பற்ற வேண்டும். தஃப்வீஜ் ஒழுங்குமுறைகளையும் நடமாட்டத்திற்கான வழிகாட்டுதல்களையும் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். பொது நலனை பாதுகாக்கவும் ஆபத்து மற்றும் குழப்பங்கள் ஏற்படுதலை தடுக்கவும் ஹாஜிகளின் உயிரை பாதுகாக்கவும் வழிபாடுகளை எளிதாக நிறைவேற்றுவதற்காகவும் ஒழுங்குமுறைகளை பின்பற்ற வேண்டும். மினாவில் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுவது விரும்பத்தக்கதாகும். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் உங்கள் ஹஜ் வழிபாடுகளை முடித்து கொண்டால் உங்கள் தந்தைமார்களை நீங்கள் நினைவு கூறுவதைப் போல அல்லது அதைவிட அதிகமாக அல்லாஹுவை நினைவு கூறுங்கள். ஐயாமு தஷ்ரீக் நாட்களில் ஒவ்வொரு நாளும் தலா 7 சிறுநாட்களை கொண்டு ஹாஜிகள் 3 ஜம்ராக்களிலும் கல்லெறிவார். இதில் சிறந்த வழிமுறை 13ஆம் நாள் வரை மினாவில் தங்கியிருப்பதாகும். எனினும் 12ஆம் நாளன்றே புறப்பட்டு செல்லவும் முடியும். அல்லாஹ் சொல்கிறான், குறிப்பிட்ட சில நாட்களில் அல்லாஹுவை நினைவு கூறுங்கள். எவர் 2 நாட்களில் அவசரமாக புறப்பட்டு விடுகிறாரோ அவர் மீது குற்றமில்லை. எவர் தங்கிவிடுகிறாரோ அவர் மீதும் குற்றமில்லை. இது இறையாச்சமுடையவருக்காகும். நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக நீங்கள் அவரிடமே ஒன்று சேர்க்கப்படுவீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஹாஜி தங்களது பயணத்திற்கு முன்னதாக விடைபெறும் தவாஃபை செய்ய வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், அவன் உங்களை தேர்ந்தெடுத்து கொண்டான். மார்க்கத்தில் அவன் உங்களுக்கு எந்த சிரமத்தையும் ஏற்படுத்தவில்லை. இது உங்கள் தந்தை இப்ராஹிமுடைய மார்க்கமாகும். அவனை இதற்கு முன்னர் இந்த குர்ஆனிலும் உங்களுக்கு முஸ்லீம்கள் என பெயரிட்டான். இத்தூதர் உங்கள் மீது சாட்சியமாக இருப்பதற்காகவும் நீங்கள் மனிதர்கள் மீது சாட்சியாக இருப்பதற்காகவும் ஆகும். எனவே தொழுகை நிலைநிறுத்துங்கள், ஜக்காத்தை கொடுத்து வாருங்கள், அல்லாஹுவை வலுவாக பற்றி கொள்ளுங்கள். அவனே உங்கள் பாதுகாவலன், அவன் மிக்க சிறந்த பாதுகாவலன். அல்லாஹுவை வலுவாக பற்றி கொள்வது என்பது தன் இறைவனிடம் ஒரு அடியான் குறிப்பாக இந்த ஹஜ்ஜின் புனித தலங்களில் பிரார்த்தனையை அதிகப்படுத்துவதாகும். அவை பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படுவதற்குரிய இடங்களாகும். உங்கள் இறைவன் கூறுகிறான், என்னே நீங்கள் பிரார்த்தியுங்கள், உங்களுக்கு நான் பதிலளிக்கிறேன். அவர்களில் இப்படி சொல்பவர்களும் உண்டு, எங்கள் இறைவா, எங்களுக்கு இம்மையிலும் நன்மை தருவாயாக, மறுமையிலும் நன்மை தருவாயாக, இன்னும் எங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பாயாக. அத்தகையோருக்கு அவர்கள் சம்பாதித்த நற்கூலி மறுமையில் உண்டு. மேலும் அல்லாஹ் கணக்கெடுப்பதில் மிக மேலானவன். யா அல்லாஹ், ஹாஜிகளிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக. ஹஜ் வழிபாடுகளையும் அவர்களது பிரார்த்தனைகளையும் அவர்களது காரியங்களையும் எளிதாக்குவாயாக. அவர்களது பாவங்களை மன்னித்தருள்வாயாக. மேலும் பாதுகாப்பாகவும் நன்மைகளை பெற்றவர்களாகவும் வெற்றியாளர்களாகவும் அவர்களை தத்தமது நாடுகளுக்கு திருப்பி அனுப்பி வைப்பாயாக. யா அல்லாஹ், முஸ்லிம்களின் நிலைகளை சீராக்குவாயாக. சத்தியத்தின் மீது அவர்களது கொள்கையை ஒன்றுபடுத்துவாயாக. அவர்களது அனைத்து விவகாரங்களையும் நீயே பொறுப்பேற்றுக் கொள்வாயாக. அவர்களது மார்க்க மற்றும் உலகளாவிய அனைத்து சூழ்நிலைகளையும் நல்வழியில் திருத்தி அமைப்பாயாக. யா அல்லாஹ், இரு புனித தலங்களின் காவலர்கள் மன்னருக்கு அனுகூலம் புரிவாயாக. சல்மான் பின் அப்துல் அசீஸ் அவர்களுக்கும் அவரது பட்டத்து இளவரசர் அமீர் முஹம்மது பின் சல்மான் அவர்களுக்கும் இவ்வுலகத்திலும் மறுமையிலும் அவர்கள் இருவருக்கும் நற்கூலி கொடுப்பாயாக. நிச்சயமாக உன்னுடைய அடியார்களுக்காக அவர்கள் நன்மை செய்கிறார்கள். ஹாஜிகள் ஹஜ் கடமைகளை நிறைவேற்றுவதற்கு எளிதுபடுத்துகிறார்கள். இரு சங்கை மிகு பள்ளிகளின் சேவையிலும் அவை இரண்டையும் நாடி வருபவர்களுக்கும் அவர்கள் தாராளமாக செலவழிக்கிறார்கள். யா அல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வாயாக. அவர்களது குடும்பத்தார் மற்றும் தோழர்கள் மீதும் அருளையும் மிகுதியான சாந்தியையும் பொழிவாயாக.